உறவுகளுக்கு வணக்கம். இன்று இலங்கையின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது. குறிப்பாக மலையக பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அச்சத்திலும் அவதியிலும் வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையின் சீற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக மலையகத்தில் மண் சரிவுகள் பலவீனமடைந்துள்ளன. இதனால் மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக நுவரெலிய, பதுளை, கண்டி, இரத்தினபுரி மற்றும் கேகாலை போன்ற பகுதிகளில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பல இடங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு செல்ல முடியாமல் தொழிலாளர்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். பாடசாலை மாணவர்களும் பெரும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். சில பகுதிகளில் பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றனர். மலையக மக்களின் வாழ்க்கை ஏற்கனவே பல பொருளாதார சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த மழை மேலும் அவர்களின் வாழ்வை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளது. தினக்கூலியை நம்பி வாழும் பல குடும்பங்களுக்கு ஒரு நாள் வேலை இழப்பே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்க தொடர்ந்து பல நாட்கள் பெய்து வரும் மழை காரணமாக வேலை வாய்ப்புகள் தடைப்பட்டுள்ளதாக உணவுக்கே போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறோம். பல தோட்டங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரவு நேரங்களில் இருட்டில் குழந்தைகளும் முதியவர்களும் அச்சத்துடன் இருக்கின்றனர். சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தங்களது உடைமைகளை காப்பாற்ற மக்கள் போராடி வருகின்றனர். இதற்கிடையில் சில இடங்களில் சிறிய மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எப்போது பெரிய அனர்த்தம் நடக்கும் என்ற பயத்தில் மக்கள் உறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மலையக பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகள் பல உயிர்களை காவு கொண்ட நினைவுகள் இன்னும் மக்கள் மனதில் இருந்து அகலவில்லை. இந்நிலையில் அனர்த்த முகாமைத்துவ மையம் மக்களுக்கு தொடர்ந்தும் எச்சரிக்கைகளை வழங்கி வருகிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், ஆபத்தான மலைச்சரிவு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர். சமூக ஊடகங்களிலும் மக்கள் தங்களது துயரங்களை பகிர்ந்து வருகின்றனர். எங்களை யாராவது காப்பாற்றுங்கள், குழந்தைகளுடன் பயத்தில் வாழ்கின்றோம் போன்ற பதிவுகள் பலரின் மனதை உருக்கி வருகிறது. இயற்கை அனர்த்தங்கள் வந்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது ஏழை மக்கள்தான் என்பதற்கு மலையக மக்களின் தற்போதைய நிலை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடிப்படை வசதிகளே குறைவாக இருக்கும் பகுதிகளில் வாழும் மக்கள் ஒவ்வொரு மழைக்காலமும் உயிர் பயத்துடன் வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த நிலைமை வெறும் ஒரு செய்தியாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை போராட்டம். அவர்களின் கண்ணீர், அவர்களின் பயம், அவர்களின் துயரம், இவை அனைத்தும் இந்த சமூகத்தின் கவனத்திற்கு வர வேண்டிய உண்மைகள். மழை தொடர்ந்தும் பெய்து வரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இயற்கை எப்போது கோபப்படும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கோபத்துக்கு சிக்கிக் கொண்டிருக்கும் மலையக மக்களின் வேதனை இன்று முழு நாட்டையும் சிந்திக்க வைத்துள்ளது. நாங்கள் அனைவரும் இந்த நிலையில் அரசாங்கம் அவசர மீட்பு குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும், மண் சரிவு அபாயம் உள்ள பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய உதவிகளை விரைவாக வழங்க வேண்டும் என்பதே மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அதே நேரத்தில் மலையக பகுதிகளில் நீண்டகால பாதுகாப்பு திட்டங்கள் அவசியமாக உள்ளது. இந்த மழை எங்கள் நிலங்களை மட்டுமல்ல, ஏழை மக்களின் நிம்மதியையும் நனைத்து கொண்டு செல்கிறது. பயத்தில் நடுங்கும் குழந்தைகளின் கண்களில் மீண்டும் சிரிப்பு மலரட்டும். இருள் சூழ்ந்த இந்த மலையகத்தில் மீண்டும் ஒளி பிறக்கட்டும். உன் கருணை கண் திறந்து இந்த கனமழை விரைவில் நிற்க அருள் புரிவாயாக என நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம்.